வணக்கம். ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பலச் செல்வனுக்கு, துதிக்கை முதல்வனும் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும், உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாளீஸ்வரி திருத்தால் வணங்குகின்றேன். உலகெங்கும் இருக்கும் பக்தி டாக் நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பலச் செல்வர் பழனிமுருகன். இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 16ஆம் நாள், செப்டம்பர் 1ஆம் நாள், சதுர்த்தசி திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் வரக்கூடிய ஒரு நாள். அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இது ஆவணி ஞாயிறின் 3வது நாள். ஆவணி மாதம் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை. இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க செல்வம், பணம், காசு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு நாள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஸரி என்று சொல்வார்கள். அதாவது ஆயில்ய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பணத்தை இறுக்கி பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். தன்னை விட்டு வெளியேற விடாது, சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கருவூல மாதிரி வரக்கூடிய செல்வங்களை எல்லாம் சேர்த்து சேமித்து, அது கருவூலம் என்று சொல்வார்கள் இல்லையா. கருவூலம் என்றால் அந்த பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அறை, ஒரு இல்லம், ஒரு வீடு என்று சொல்வார்கள் இல்லையா. அதுதான் அதை பொக்கிஷ கிடங்கு என்று சொல்வார்கள். அந்த பொக்கிஷ கிடங்கு என்றால் ட்ரெஸரி என்று பெயர். அந்த கருவூல கிடங்குங்கிறது இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஆயில்ய நட்சத்திரம் என்று வரக்கூடியது தான். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய அமைப்பானது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா மறுநாள் சோமவார திங்கள் அமாவாசை. சோமவார அமாவாசை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அப்போது செல்வத்தை கொடுத்து அதை பக்குவமாக வச்சு உங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணுறது, உங்கள் இந்த புண்ணிய கணக்கெல்லாமே உங்களுக்கு அருள்மலையாக மாறி, உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி, உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனெல்லாம் உங்களுக்கு நற்பலனாக மாறி, நீங்கள் செய்த தர்ம காரியங்களெல்லாம் உங்களுக்கு நற்பலனாக மாறி, நீங்கள் செய்த தானங்கள்லாம் உங்களுக்கு நற்பலனாக மாறி, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் நற்பலனாக மாறி, உங்களுக்கு டெபாசிட்டாக கருவூலத்தில் அமர்ந்து நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை. இது ஆயில்ய நட்சத்திரத்தில், ஆயில்யம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், பாதாள லோகத்தோட தொடர்புடையது. அதாவது ஒரு அறை என்று சொல்வார் இல்லையா, அந்த குபேரனுடைய மூளை என்ற தென்மேற்கு மூளையுடைய தொடர்புடையது, நிருதி மூளையுடைய தொடர்புடையது. இந்த மூளை தான் அதாவது திசையில் வாஸ்துவில் நிருதி மூளையோட தொடர்புடையது. இவை செல்வத்தை அள்ளி அள்ளி தன்னிடையே தக்க வைத்து கொண்டு உங்களுக்கு, அதாவது குறிப்பாக என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, மழை பெய்யுதுங்க, மழை பெஞ்சு அது பாட்டுக்கு நீரோடில் ஓடி கடலை போய் கலந்து வீணாயிட்டா என்ன ஆகுது? கரிகார சோளம் கட்டி அணையை கட்டி தேக்கி வச்சு வருஷம் 365 நாள் விவசாயம் பண்ணுவதற்கு செய்தாரா இல்லையா? அப்போ அந்த வருகின்ற செல்வங்களை தேக்கி வைத்து தக்க வைத்து தடுத்தாட்கொண்டு நமக்கு காலமெல்லாம் அது பலனளிக்கக்கூடியதாக அமைத்து கொள்வதற்குரிய ஒரு நாள் தான் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மழை பெஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி வெயில் காலத்தில் என்ன பண்ணுறது, தண்ணிக்கு ரோடாக ஓடுறதா தண்ணிக்கு அப்போ தேக்கி வச்சுருந்தீங்கன்னா, நம்ம அந்த தண்ணி எடுத்து அடுத்து நம்ம மழை வர்ற காலம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு, அதாவது ஒரு துன்பம் இல்லாமல் அந்த நீருக்காக அலையாமல் இருக்கலாம் இல்லையா. அதே மாதிரி தான் உங்களுக்கு பொருளாதார வரும் காலகட்டமெல்லாம் வரக்கூடிய காலத்தை அந்த பணத்தை சேமிப்பு வைத்துக்கொண்டு சேர்த்து வைத்துக்கொண்டு உரிய இடங்களில் டெபாசிட் செய்து அதை பெருக்குவதற்கான இடங்களிலெல்லாம் அதை முதலீடு செய்து, இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ சொர்ணம் வாங்குறதோ தங்கம் வாங்குறதோ இல்லை தொழில் முதலீடு செய்து தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம். அதாவது நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண, அது ஷேர் மார்க்கெட்லாம் நீங்கள் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் ஷேர் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் எந்த ஷேர் மார்க்கெட்டில் அன்னைக்கு, அதாவது அந்த மறுநாள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதை டிசைட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அந்த ஷேர் வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான வளர்ச்சியை கொடுத்துரும். 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து ₹1,00,000 கூட போயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தரக்கூடிய, அதாவது அதாவது பெருகி தரக்கூடியது, பெருகினதை தன்னிடம் தக்க வைக்க கொள்வது, அதுதான் இருப்புன்னு சொல்ல பேர். கையிருப்புன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கையிருப்பு வேணும்பா, இருப்பு வச்சுக்க, இருப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது, காசு இல்லாதவன்ட்டு தான் தெரியும் காசு இல்லாதனுடைய நிலைமை என்னன்னு. அதனால் வந்து தானியங்களை இருப்பு வைத்துக்கொள்வது, செல்வங்களை இருப்பு வைத்துக்கொள்வது, எல்லாமே நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறோம் சொல்ல பார்த்தீங்களா. இப்போ தானிய கிடங்கு, அரசாங்கம் ஏன் வந்து தானிய கிடங்கு வச்சுருக்கிறாங்க, சில காலங்களில் வந்து மழை பெய்யாமல் போனால், மழை பெய்த்து போனால் நாட்டில் பயிர்கள் விளையாது, பயிர்கள் விளையாது போய்விட்டால் உயிர்கள் வாழ முடியாது, உயிர்கள் வாழ்வதற்கென்றால் அதற்காக வந்து இருப்பு வேண்டும், அதாவது தானிய கிடங்கு இருப்பு வேண்டும் என்று அந்த தானியங்களை வைத்துக்கொண்டு உயிர்கள் வாழ்வதற்கு ஏதோ நம்ம அந்த அரசாங்கம் வந்து அதை கடமையை செய்யும் பொழுது, அந்த மழைக்காலம் வந்து மீண்டும் பயிர் உற்பத்தி ஆகிறதுக்கு அதை பயன்படுத்தலாங்கிறதுக்கு தானே எல்லாத்தையும் தானிய கிடங்கு ஒன்று வச்சாங்க, சேமிப்பு கிடங்கு வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க, நாளைய காலம் நமக்கு நலன் பெற வேண்டுமென்றால் இன்றே நாம் சேமித்து வைக்க வேண்டும். அது தானிய கிடங்காக இருக்கட்டும், பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் அதை சேமிப்பு வைப்பதற்கு. அதனால தான் இந்த இன்சூரன்ஸு, இந்த பேங்க்கு படிக்க நம்ம டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு நாள் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமை. அலுவலகங்கள்லாம் லீவாக இருக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அன்றைக்கி எல்லாமே முடிவு எடுத்துக்கங்க. மறுநாள் திங்கக்கிழமை நீங்கள் எல்லாமே செய்யுங்க. அமாவாசை என்று கருத வேண்டாம். சோமவாரம் அமாவாசை செல்வத்தை தரக்கூடியது, மங்களத்தை தரக்கூடியது. அன்று அரச மரத்தை சென்று வழிபாடு விசேஷம். அப்போது இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகத்தில் சந்திரன் ஆட்சியாகவும் சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாகவும் 2 பேரும் ஆட்சியாக இருக்கக்கூடிய நாள். சூரியன் ஆட்சி, சந்திரனும் ஆட்சி. அப்போ சூரியன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி பெறும் பொழுது 2 பேரும் அபரிதமான முழு பலனுடன் இருப்பார்கள். அந்த முழு பலனுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். அவங்க வந்து திக்பலமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சிடும். அதனால தடைகள் எல்லாம் நீங்கிவிடும், தாமதங்கள் எல்லாம் வெற்றியாக மாறிவிடும், சொர்ணங்கள் வந்து கொட்டி கொண்டே இருக்கும். அந்த நாளில் வந்து நீங்கள் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக காட்டுறது, இது மாதிரி சேமிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சேமிக்கலாம். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை தவறவிட, இந்த நாளில் ஆதவனை வணங்கி நீங்கள் எதை சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பொருளை நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து சேமிச்சிங்கன்னா அது பல மடங்காக பெருகும். அதனால் அன்றைய நாள் மறுநாள் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபா பேங்கில் டெபாசிட் பண்ணி முதல் நாள் சூரியனை வணங்கி வச்சு ஒரு பேங்கில் ஒரு 500 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா அது 5 கோடியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு, 500 கோடியாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. காலம் என்பது உங்களை வளர்த்து கொண்டு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து ஸ்டாக் வேணும். இப்போ காய்கறினா காய்கறி ஸ்டாக் வேணும், அரிசினா அரிசி ஸ்டாக் வேணும், மளிகை ஜாமான் ஸ்டாக் வேணும். என்ன பொருள் இருந்தாலும் அங்கே ஸ்டாக் வேணும். இருப்பு இல்லாமல் அங்கே வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ இருப்பு வேணும். அந்த இருப்பு வந்து கடன் இல்லாத இருப்பாக இருக்கணும், கையிருப்பாக இருக்கணும். எல்லோரும் வந்து இப்போ ஒரு மளிகை ஜாமான் வச்சுருப்பாங்க, மளிகை கடை வச்சுருப்பாங்கல்ல, மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து அவங்க இன்னொருத்தனுக்கு கடன் கொடுக்க மாதிரி பொருள் அவங்க கடையில் இருக்கும். ஆனால் பொருளுக்கு உரிமையால் அந்த பொருள் ஃபுல்லாக பில்லு பூரா கட்டினா தானே முழு பொருள் அவங்களுக்கு இருக்கும். அது கடனில் வாங்கி வச்சாங்கன்னா அது கடனாக தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நீ எந்த பொருள் வேணுமோ அதை நீங்கள் கடன் இல்லாமல் ஆக்கி அதை வாங்கி வைங்களேன். வருங்காலங்கள் பூரா அந்த பொருளுக்கு நீங்கள் லோனே கொடுக்க மாட்டீங்க, காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. எல்லாமே கேஷ் பர்ச்சேஸ். அப்போ முழுக்க நீங்கள் பணம் கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இன்னும் நீங்கள் 10% 20% லாப கொள்முதல், அதாவது கொள்முதல்லே நீங்கள் 10% லாபம் பார்த்துடலாம். அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு. எனவே இந்த ஆவணி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை சேமிப்புக்கான வாரம், செல்வத்திற்குள்ள வாரம், மகிழ்ச்சிக்குள்ள வாரம். நீங்கள் சேமித்து வைத்து கருவூலங்களை உங்கள் இல்லத்தில் செல்வங்களை நிறைவு செய்து, தானியங்களை நிறைவு செய்து, அனைத்தும் உங்கள் இல்லத்தில் நிறைந்து, மகிழ்ச்சியும் நிறைந்து, மங்களமும் நிறைந்து, என்றும் வளமோடு நலமோடு வாழ்வதற்கு இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமையை ஆதவனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றும் வெற்றி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், மங்களம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.